தமிழுக்கு வணக்கம். இப்ப நான் எங்க இருக்கேன் அப்டின்னா, கோவால இருக்கேன். கோவால அதாவது தெற்கு பகுதியில இருக்கிற தாபோலிம் ஏர்போர்ட்ல இருக்கேன் இப்போ. இப்போ இந்த விமான நிலையத்திலிருந்து நானு பெங்களூர் போக போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில. இப்போ டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆகுது. நமக்கு 3 மணிக்கு அந்த அளவுக்கு விமானம் இருக்கு கரெக்ட்டா 3:05க்கு. இதுக்கு முன்னாடி காணொளியில நீங்க வந்துட்டு பெங்களூர்ல இருந்து மோப்பா விமான நிலையத்துக்கு வந்திருப்போம். அந்த காணொளிய நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த தாபோலிம் விமான நிலையம் ரொம்பவே ஒரு பழமையான ஒரு விமான நிலையம். போர்ச்சுகீஸ் அரசால 1955ல கோவால கட்டப்பட்டது. இந்திய விடுதலைக்கு பிறகு கூட கோவா போர்ச்சுகீஸ் அரசோட கட்டுப்பாட்டுல தான் இயங்கிட்டு இருந்தது. அப்ப இருந்த இந்திய அரசாங்கம் கோவால இருக்கிற இந்த விமான நிலையம் எல்லாத்தையுமே வந்துட்டு கைப்பற்றணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. சில போராட்டங்களுக்கு பிறகு 1961ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த விமான நிலையத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்க. இந்த தாபோலிம் விமான நிலையத்துல நீங்க நிறைய வெளிநாட்டு பயணிகளை பார்க்க முடியும். புதுசா கட்டியிருக்கிற மோப்பா சர்வதேச விமான நிலையம் அதுல கூட அந்த அளவுக்கு நான் வெளிநாட்டு பயணிகளை பார்க்கல. ஆனா இங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்துட்டு லெக் ரூம் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ஏர்பஸ் A320 வந்துட்டு பிராண்ட் நியூ ஃப்ளைட் ஆக்சுவலாக. இது இண்டிகோ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் கிட்ட ஆகுது. அதில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். உள்ளே ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ரொம்ப புது ஃப்ளைட்டு அப்படின்றதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மெயின்டெனன்ஸ் அப்படியே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த விமானம் ஏர்பஸ் A320 ரக விமானம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 200 பேர் அந்த அளவுக்கு பயணம் செய்ய முடியும். இந்தியாவில் பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ். இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளில் லோ காஸ்ட் ஏவியேஷனில் நிறைய விமான நிறுவனங்கள் தோன்றி மறைஞ்சிருக்கு. ஆனால் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அந்த லிஸ்ட்டில் இல்லை. ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 17 வருடம் இயங்கிட்டு வராங்க. இந்தியாவில் இண்டிகோ போய் சேராத மாநிலங்கள் நகரங்கள் இல்லை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இவங்களோட சேவை விரிவாக்கம் வருடம் அதிகரிச்சுட்டே வருது. உள்ளூர் விமான சேவை மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு விமான சேவைகளையும் வந்துட்டு இவங்க அதிகரிச்சுட்டே வராங்க. பக்கத்தில் இருக்கிற துபாய், மால்தீவ்ஸ் இது போன்ற நாடுகளுக்கு தினந்தோறும் இந்தியாவிலேருந்து விமானங்களை இயக்கிட்டு வராங்க. இண்டிகோவுடைய வளர்ச்சி விரிவாக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு சீரான முறையில் இருக்குது. பல வருடங்களாக எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு வகையில் இண்டிகோ இதனால் வரைக்கும் பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களோட நிறுவனத்தில் கொண்டு வரவே இல்லை. லோ காஸ்ட் ஏவியேஷனில் இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. கோவாலேருந்து இப்போ நம்ம பெங்களூரு போயிட்டுருக்குறோம். நம்மளுடைய பயண நேரம் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்களில் இருக்கும். இந்த விமானத்தில் இன்ஃபோர்டைன்மெண்ட் இது போன்ற வசதிகள் எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான வசதிகள் அவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். உலகளவில் சேஃபஸ்ட் ஏர்லைன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு பட்டியலை ஃபோர்ப்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதில் லோ காஸ்ட் ஏவியேஷனில் இந்தியாவிலிருந்து ஒரு விமான நிறுவனம் இடம்பெற்றிருக்கு. அது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். இந்த 50 நிமிட பயணத்தில் ஜன்னலோரமாக உட்காந்து முழுக்க நான் வெளியில் மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் அப்படியே பாருங்கள் என்னோட சேர்ந்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தரையிறங்கிடுவோம். Select this one.
with the seatbelt fastened, please? நம்ம தரையிறங்கின 5 நிமிடங்களில் ஏர் இந்தியாவோட A350 ரக விமானம் டேக் ஆஃப் ஆக தயாராகிட்டுருக்கு. இந்த A350 ரக விமானம் ஏர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே இது முதன்முறை. இந்தியாவில் இந்த ரக விமானங்கள் இது வரைக்கும் கிடையாது. இப்போ தான் சமீபத்தில் ஏர் இந்தியா இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம இந்த விமானத்தில் பயணம் செய்வோம். அதுக்கான காணொளி கூடிய சீக்கிரம் வரும். அந்த காணொளியில் இந்த ரக விமானத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் வந்து அடைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு வந்து சேர. இந்த மாதிரி ஒரு ஏவியேஷன் ரிலேட்டடாக ஏர்போர்ட்ஸ் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.